ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூனியன் பட்ஜெட் 2025 ஓட ஹைலைட்ஸ் பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் யூனியன் பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதோட ஹைலைட்ஸில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நோ டேக்ஸ் அப் டு ருபீஸ் 12 லேக்ஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் ரிலீஸ் ஃபார் ஹையர் இன்கம் 25 லேக்ஸ் வரைக்கும் வரவங்களுக்கு பெனிஃபிட் வந்து 1.1 லேக்ஸ் அண்டர் நியூ ரெஜியூமில் கிடைக்கும். ரெவன்யூ இம்பேக்ட் இந்த எக்ஸம்ஷன் சொல்லிட்டு 1 lakh crore இன் டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூ அதில் கிடைக்குது. அவங்களுக்கு 2600 crore இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸஸ் வந்து கவர்மெண்ட் இருந்தாலும் மக்களுக்கு பெனிஃபிட் பண்ணுங்கிற பெர்ஸ்பெக்டிவில் அவங்க வந்து இந்த சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி 7 lakhs இருந்தது அப் டு ஸ்லாப். இப்போ வந்து 12 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நியூ டேக்ஸ் ஸ்லாப்ஸில் அப் டு 4 lakhs வரைக்கும் நோ டேக்ஸு, 4 lakhs to 8 lakhs வரைக்கும் 5% டேக்ஸ், 8 lakhs to 12 lakhs வந்து 12%, 12 lakhs to 16 lakhs வந்து 15%, 16 lakh to 20 lakh வந்து 20%, 20 lakhs to 24 lakhs வந்து 25%, above 24 lakhs வந்து 30%. ஹையர் டேக்ஸ் எக்ஸம்ஷன், டிடிஎஸ் ரிலீஃப், ஸ்டார்ட் அப் பூஸ்ட்டுக்கு வந்து நியூ டேக்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ரெஜியூமில் நோ இன்கம் டேக்ஸ் ஃபார் ஏர்னிங் அப் டு 12 lakhs annually அந்த மாதிரி அது இப்போ சொன்னது தான். உங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து டேக்ஸ் பேயர்ஸ்க்கு இது ஒரு பயங்கர ரிலீஃபாக இருக்கும். இது வந்து டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து ரேஷனலைசேஷன் அவங்களுக்கு வந்து சிம்பிளிஃபைடு ஆப்ஷனில் நமக்கு கிடைஞ்சிருக்கு. இப்போ டிசிஎஸ் த்ரெஷ்ஹோல்ட் ரெமிட்டன்ஸ் அண்டர் இது வந்து ரைஸ் பண்ணி 7 lakhs to 10 lakhs கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிடிஎஸ் ரிலீஃப் ஆன் ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 6 lakhs வரைக்கும். எஜுகேஷன் லோன் எக்ஸம்ஷன், லோன் அப் டு 10 lakhs ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் டிசிஎஸ் டிலேட் பேமெண்ட்ஸ் ஆஃப் டிசிஎஸ் வில் நோ லாங் பி ட்ரீட்டட் அஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மோர் டைம் ஃபார் டேக்ஸ் பேயர்ஸ், லிமிட் வந்து டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து 2 yearsலேருந்து 4 yearsக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன், இது வந்து 2 செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நெல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் டேக்ஸ் ரிலீஃப், scope of harbor rules expand to reduce international tax regulation, support for startups. ஸ்டார்ட்அப்ஸ்க்கு இவங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் ரிலீஃப் ஃபார் மிடில் கிளாஸ் டேக்ஸ் பேயர், டிடிஎஸ் டிசிஎஸில் வந்து நல்ல இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 7 lakhs to 10 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹையர் டிடிஎஸ் த்ரெஷ்ஹோல்ட்ஸ் ஆன் ரெண்ட் 6 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் லோன்ஸுக்கு அப் டு 10 lakhs வரைக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு இது எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஈஸி பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கஸ்டம் டியூட்டி அண்ட் டேரிஃப் ப்ரொபோசல்ஸ் ஃபினான்ஷியல் 25 பட்ஜெட்டில் 7 டேரிஃப் ரேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜஸ் 82 டேரிஃப் லைன்ஸ் வந்து எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் மெடிசனுக்கு ஃபுல்லி எக்ஸாம்டட். இவி மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நல்ல இது கொடுத்துருக்காங்க. அப்புறம்னா மெயினாக வந்து பிசிடி அண்ட் ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளேஸ்க்கு வந்து 10% to 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் செல் கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட் ப்ராஜெக்ட்ஸ் மார்க்கெட் பாரோயிங் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 4.8 ஆஃப் ஜிடிபின்னு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26ல் 4.4க்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. FY26 டேக்ஸ் ரெசிப்ட்ஸ், நெட் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் வந்து 28.37 lakhs crores இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எஃப்டிஐயில் வந்து இன்சூரன்ஸ் எஃப்டிஐ லிமிட் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க 75% 4%லேருந்து 100%க்கு. அது மெயினாக வந்து கீ அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் டூரிசம் அண்ட் இன்னோவேஷன்ஸ் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டாப் 50 டூரிசம் டெஸ்டினேஷன் சைட்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்ஸ் வில் ப்ரொவைட் லேண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் இன் டூரிஸ்ட் சைட்ஸுங்கிற பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் டூரிசம் ஏரியாவில் நல்ல டெவலப்மெண்ட்டை வந்து இனிமேல் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட்டில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா 100 GW நியூக்ளியர் எனர்ஜி
வந்து 2047ல இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் வந்து ஸ்மால் மாடுலர் இதுக்கு வந்து 20,000 க்ரோஸ் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டில் 25,000 க்ரோஸ் வந்து செட்டப் பண்ணுறாங்க. உதான் ஸ்கீம் அதில் வந்து 120 நியூ டெஸ்டினேஷன் அக்ராஸ் இந்தியா பண்ணுறாங்க. அப்புறம் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ஸ் பீகாருக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் வெல்ஃபேரில் உள்ள வந்து கீ அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி வந்து கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஐஐடியில். அப்புறம் 10,000 நியூ சீட்ஸ் இன் மெடிக்கல் காலேஜஸ் வந்து வில் பி ஆடட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லேக்ஸ் crore 50 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அசெட் மானிட்டைசேஷன் பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 30 வரைக்கும். அப்புறம் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் ஒரு 1 lakh crore அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜல்ஜீவன் திட்டம் அது வந்து சைன் பண்ணுறாங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்கனாமிக் க்ரோத்தில் உள்ள சேலஞ்சஸ் வந்து பாஸ்ட் 10 இயர்ஸோட குளோபல் அட்டென்ஷன் அதை வந்து ட்ராக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக வந்து 10 ப்ராட்ஸ் ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த பட்ஜெட்டில் இருக்குது. இல்லை மெயினாக வந்து எம்எஸ்எம்இ, எக்ஸ்போர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் க்ரோத்து, ரூரல் ப்ராஸ்பரிட்டி, மேனுஃபேக்சரிங், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அதுக்கப்புறம் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் புவர் யூத்ஸ், ஃபார்மர்ஸ், ஓனுக்கு வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்குது. அதர் ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸ், பவர் செக்டர் டெவலப்மெண்ட்ஸ், அர்பன் டெவலப்மெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இதிலெல்லாம் இருக்காங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் வந்து 100 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து லோவர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கிற ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் தன்யா கிருஷ்ணி யோஜனா வழியாக 100 லோவர் ப்ரொடக்டிவிட்டி டிஸ்ட்ரிக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ் எய்ம்ஸில் வந்து 1.7 crore ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வேறு அதர் இனிஷியேட்டிவ்ஸ் அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 5 இயர்ஸ் மிஷன் வந்து டு பூஸ்ட் காட்டன் ப்ரொடக்ஷன் வந்து கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூ கிசான் ஸ்கீம் 5 lakhs 3 lakhsலேருந்து 5 lakhsக்கு வந்து லோன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இ இதுலேயும் வந்து நல்லா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நியூ ஃபண்ட் 10 crore சப்போர்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்ஜின் க்ரோத் 5.7 crore இருக்குது. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனௌன்ஸ்மெண்ட்டில் மேஜராக வந்து நம்ம பார்த்தோம்னா மேக் இன் இண்டியா திட்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் யூரியா பிளான்ட் கெப்பாசிட்டி 1.27 tons வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. 50,000 அட்டல் டிண்டரிங் லேப்ஸ் வில் பி செட்டப். இது மாதிரி சோலார் எனர்ஜிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு லித்தியம் பேட்டரியோட டேக்ஸ் அண்ட் இம்போர்ட் இதெல்லாம் வந்து ப்ரைஸ்லாம் வந்து குறைச்சிருக்கனால ஈவியோட ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈவி காசோட ப்ரைஸ்லாம் வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இதை கோத்ரூ பண்ணுங்கள். நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.